வேற லெவல்ல எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. மித்ரா செய்தது எல்லாமே வந்து பேசுறதுக்கு இடம் இல்ல பாட்டி அப்படின்னு ராஜலட்சுமி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீங்க சொல்றது எல்லாமே வந்து கரெக்ட்டு தான். சரி நான் பேசுறேன் என் பேத்திக்காகன்னு நெனச்சு, நீ எதுவும் தப்பா நெனச்சுக்க வேணாம். என் பேத்தி செஞ்சது எல்லாமே வந்து நான் நியாயப்படுத்த விரும்பல. என்ன மன்னிச்சிரும்மா. அவ்வளதான் என்னால முடியும்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஏன் இவங்க மேல இவ்வளோ கோவத்தோட இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியலன்னு, அவங்க பாட்டுக்கு திட்டிட்டு அங்கேருந்து போறாங்க. சரி, அதுக்கான பரிகாரமா மித்ரா செஞ்சது எல்லாமே வந்து தப்பு தான். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். வாங்க பாரதி, இப்பயே இந்த நொடியே நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு துணி கடைக்கு கூப்பிடுறாரு நம்ப ஆதி. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இல்ல பரவால்ல இருக்கட்டும். என் கஷ்டம் என்னோடயே போட்டும். அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ஆதி அதுக்கான பேமெண்ட்ட நான் வேணா குடுத்துர்றேன். என்ன பாரதி ரூ. 1,00,000 போதுமா? இல்ல பத்தலன்னா கேளுங்க. இன்னும் வேணாலும் தரேன். எனக்கு ஒண்ணும் புரியல. நீ ஏன் இப்படியெல்லாம் வந்து செஞ்சுகிட்டு இருக்கன்னு. சும்மானு இரு. நிறுத்துங்க. ஒவ்வொரு பிரச்சனையா வந்து இவ பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி செய்யற இடத்துல நான் இருக்கேன். மித்ரா, இது எல்லாமே வந்து லவ்வுக்காக மட்டும் தான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. நீ ஒண்ண மாத்திக்க. அதாவது மித்ரா மேல இருக்கிற லவ்வுங்கிற மாரி மித்ரா கிட்ட வந்து சொல்றாங்க. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாரதிய பார்த்து தான் பேசுறாரு நம்ப ஆதி. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து, "வாங்க நானும் வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அங்க வந்து நீ ஏதாவது ஒண்ணு ஒண்ணா வந்து பேசுவ. அவங்க நிம்மதி இல்லாம போகும். கார் எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வராங்க. நம்ப ஆதி இத பார்த்த உடனே, "பாத்தியா நீ ஒரு கணக்கு போட்ட. ஆனா கடவுள் ஆதி மூலியமா வேற ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. "டாவது பொழைக்கிற வழிய பாரு" அப்படின்னு பாரதி பேசிட்டு இருக்கிறப்ப, பாரதி "வாங்க போலாம். மித்ரா எதுவும் சொன்னாளா?" "அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லலன்னு" சொல்லிட்டு ஆதியும் பாரதியும் ஒரு துணி கடைக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கங்க. ஒண்ணு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. எத்தன வேணாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாம் மித்ரா செஞ்ச தப்புனால தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஆதி நீங்க எடுத்து தர்றதா இருந்தா, எனக்கு 1 எடுத்து குடுத்தாலும், 100 எடுத்து குடுத்தாலும் ஒண்ணு தாங்கிற" மாரி சந்தோஷமா வந்து பேசுறாங்க. இத கேட்ட உடனே ஆடி போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ப ஆதி. எவ்வளோ அன்பு பாசம் இருக்கு. இது ஒரு சந்தர்ப்பமா தான் எனக்கு தோணுது. மித்ரா, நீ உருப்படியான காரியம் வந்து பண்ணியிருக்க. சரி பரவால்ல இருக்கட்டும். இருப்பினும் அவங்க வருத்தப்பட்டுருக்க கூடாது. சரின்னு சொல்லிட்டு, அப்படியே ஒவ்வொரு புடவையா வந்து காட்டுறாங்க. இருங்க பாரதி, கன்ஃப்யூஸா இருக்கு. எனக்கு சரியா வந்து தெரியலன்னு சொல்லிட்டு, அப்படியே பாரதி மேல வச்சு வச்சு பார்க்குறாங்க அந்த இடத்துல. வாவ்! சூப்பரா இருக்கு. எத்தன புடவ சார் வேணும்? அப்படின்னு சொல்றப்ப, எனக்கு ஃபோன் கால் வந்திருக்கு. நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு ஆதி வந்து சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பாரதிக்கு பில் போட்டு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து தள்ளி வந்த உடனே, அவர் யாரு? அவர் தான் என்னோட வீட்டுக்காரர். ஏங்க ஒரு புடவ வாங்கி குடுத்தாலே வந்து பெரிய விஷயம். உங்க மேல இன்னமும் அன்பு, பாசம் இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தன வருஷம் ஆச்சு? எங்களுக்கு ஒரு 7 வருஷம் கிட்ட ஆச்சு. 7 வருஷம் கழிச்சும் இதே அன்பு, பாசத்தோட இருக்காரா? ரொம்பவே கிரேட்டுங்க. உங்கள மாரி தான் எனக்கும் கணவர் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு, அன்பா, பாசமா வந்து சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற சுற்றுச்சூழல் எல்லாம். அதே மாரி பாரதி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. எனக்காக எவ்வளோ வாங்கி குடுத்துருக்காருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, ராஜலட்சுமி பாட்டி ஆதிகிட்ட பேசுறாங்க. பரவால்ல மித்ரா செய்ற தப்பு எல்லாத்தையும் நீங்க பார்த்து பார்த்து வந்து சரி செஞ்சுட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லும்போது, ஆமா சரி செய்ய வேண்டிய இடத்துல நான் தானே இருக்கேன். மித்ராக்கு ஏதாவது கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க. இதேபடி அவ செஞ்சுக்கிட்டே இருந்தானா, எதுவும் சரிப்பட்டு வராது. நீங்க கொஞ்சமாவது சொல்லுங்க பாட்டி. சரிப்பா, நான் வந்து சொல்லி புரிய வைக்க பார்க்குறேன் அப்படின்னு அன்பா பாசமா வந்து சொல்லிட்டு அவங்க மட்டும் போறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து, கோயிலுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாரும் வந்து ரெடி ஆகுறாங்க. பாதி ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. ஆனா மீதி ஆசையும் எப்படி வந்து நிறைவேறும் என்னால சொல்லி புரிய வைக்க முடியலையே. என்னம்மா சொல்ற? அந்த மீதி பாதியோட ஆசைய நிறைவேத்துறதுக்கு நான் வந்து திட்டம் போட்டு தரேன். நிச்சயம் ஆதி அப்பா உனக்கு எல்லாமே வந்து செஞ்சு வைக்கணும். அவ்வளதானே? அவர் கையாலேயே உனக்கு நீ நெனச்சது எல்லாத்தையும் வந்து நான் செய்ய வைக்கிறேன். போதுமா? அப்படின்னு சொன்னோனே, ஓ! பாரதி யோசிக்காதத தமிழ் வந்து நிறைவேத்தி தரப்போறாளா? ரொம்பவே சூப்பர் தான் அப்படின்னு அன்பா பாசமா வந்து பேசிட்டு, அப்படியே அவங்களும் வந்து ஒட்டுமொத்த குடும்பமா வந்து கிளம்புறாங்க. மித்ரா, சுதாகர், ராஜலட்சுமி பாட்டி அவங்க யாருமே வந்து வரல. ஆதியோட குடும்பம் மட்டும் அப்படியே கார்ல வந்து ஜம்முன்னு வந்து இறங்குறாங்க. பக்கத்துல வந்து ஆதியோட தோழர் மட்டும் வந்திருக்காங்க. "ஏய் என்னென்னமோ சொல்லிட்டு வந்துட்ட. இங்க என்னடி பண்ண போற?" அம்மா, இதெல்லாம் சாதாரண விஷயம்மா. நான்லாம் இந்த காலத்து ஜெனரேஷன்ம்மா. நீ எல்லாம் அந்த காலத்து ஜெனரேஷன். உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. அமைதியா நில்லும்மா. உனக்கு தேவை என்ன?
ஆதி வந்து நீ ஆசைப்பட்டபடி நடந்துக்கணும். அவ்வளோதானே. அதுக்கு நான் உத்தரவாதம் சொல்றேன்ல. இப்போ கோயில் வாசல்ல வந்த உடனே நீ சொன்னது எல்லாத்தையும் செய்ய முடியுமா? உள்ள போணும், சாமிய கும்பிடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு யோசனை வந்து தோணும். "ஏன்டி சொல்ற? அதுக்கப்புறம் தான் யோசனை வந்து தோணுமா?" "ஆமாம்மா. அதெல்லாம் நான் பாயிண்ட் எல்லாம் கரெக்ட்டா புடிச்சிருவேன்." "உனக்கு என்ன? ஏய் அதான் பெரிய மனுஷி கரெக்ட்டா வந்து ஐடியா சொல்றேங்கிறாள்ல உன் பொண்ணு. ஏய் சும்மா நீ வரமாட்டியா? அவள சும்மா சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணாத." அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. "அம்மா அங்க ஒரு வேப்பமரம் இருக்குல்ல, அங்க நில்லு. ஆதி அப்பா கொஞ்ச நேரத்துல வருவாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்க்கலாம்." "ஏய் என்னடி திட்டம்?" அப்படின்னு சொல்றப்ப, ஏதோ ஒரு செங்கல்ல பொட்டு வைக்கிற மாரி நான் வந்து சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு, "நீ தாலி எடுத்து கரெக்ட்டா அவரு பொட்டு வைக்கும்போது, நீ வந்து குறுக்க வந்து நீட்டிரு. எல்லாமே வந்து சரியாயிடும். செங்கல் இங்க தான் இருக்குன்னு நான் சொல்லிர்றேன். போதுமா?" "ஏய் ஐடியாலாம் சூப்பர்டி! எனக்கு கூட தோணல. அதனால தான் நீ இப்படி இருக்க. அதனால தான் நான் இப்படியெல்லாம் உனக்கு ஐடியா குடுக்குற இடத்துல நான் இருக்கேன்." அப்படின்னு தமிழ் செம்மையா வந்து பாரதிய வந்து கலாய்க்கிறாங்க. சரி பெரிய மனுஷி, போய் வந்து ஐடியாவ எக்ஸிக்யூட் பண்ணு. ஆதிக்கிட்ட போய் சொல்லணும்ல. நான் போய் சொல்லி கூட்டிட்டு வந்துர்றேன். நீ கொஞ்சம் நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொன்னோனே, தமிழ் மாட்டுக்கும் போறாங்க. ஆதிக்கிட்ட வந்து பேசுறாங்க. இங்க ஒரு விசேஷமான பூஜையெல்லாம் இருக்காம். அது வந்து செய்யணுமா? என்ன செய்யணும்? செங்கல்ல வந்து பொட்டு வைக்கணுமா? செங்கல்ல பொட்டு வைக்கணுமா? எதுக்கு? நீங்க சாமி கும்பிட்டுட்டு செங்கல்ல வந்து பொட்டு வைக்கணும். கண்ண மூடிட்டு தான் வந்து பொட்டு வைக்கணும். ஓ! பாரதியோட ஆசைய நிறைவேத்த குடுத்த ஐடியாவா? யாரு குடுத்த ஐடியான்னு தெரியல. ஆனா ஐடியா ரொம்பவே சூப்பர். சரிம்மா நான் வந்துர்றேன்னு சொல்லிட்டு தமிழ் மட்டும் போ சொல்லிடுறாங்க. அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்க. ஒரு பக்கம், "அண்ணே சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிண்ணே. திருப்பியும் வந்து மித்ரா எங்கேயும் வந்துற போறா. நீங்க நடத்தி வைங்கண்ணே. அண்ணி ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம். அண்ணி சந்தோஷமா இருக்கணும்." "சரி நீ அங்க வரியா?" அப்படின்னு சொல்லும்போது, வரேண்ணே." "ஏய் நீ அங்க வந்தா எப்புட்றா? அவங்க வந்து நிம்மதியா இருப்பாங்க. நமக்கு தெரியிற விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்களுக்கு தெரியிற விஷயம் நமக்கு தெரியக்கூடாது. அதுதானே முக்கியமான இது." சரின்னு சொல்லிட்டு, "எனக்கு கொஞ்சம் வெளில வேலை இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துர்றேன். நீ மட்டும் சாமி கும்பிட்டுட்டு வந்துரு ஆதி." அப்படின்னு சொன்னோனே, ஆதி மட்டும் தன்னந்தனியா வந்து அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இதெல்லாம் நல்லபடியா வந்து நடக்கணும். என்னோட பொண்ணுங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு, அலமேலு பாட்டி வந்து மனசார வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து ஹேப்பியா வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "சாமி கும்பிடுங்கப்பா. அப்பதானே வந்து எல்லாமே நெனச்சதெல்லாம் வந்து நடக்கும்." "யாரு நெனச்சது?" "அம்மா நெனச்சது." அப்படின்னு உளர ஆரம்பிக்கிறாங்க நம்ம தமிழ். "ஏன்டி இவ்வளோ நேரம் சூப்பரா வந்து திட்டம் போட்டு குடுத்துட்டு, கடைசி நேரத்தில இப்படியெல்லாம் வந்து சொதப்புற?" "ஆமா, எல்லாரும் வந்து இங்க சாமி கும்பிட்டா, எல்லாரோட விஷயமும் நடக்கும்ல. அதத்தான் சொன்னேங்கிற" மாரி காமெடியா வந்து பேசிட்டு இருக்கிறப்ப, சரி ஏதோ ஒண்ணு சொல்றேன்னு சொல்லிட்டு கண்ண மூடுறாங்க. சாமி வந்து கும்பிடுறாங்க. அந்த இடத்துல நம்ப ஆதி அப்பன்னு பார்த்து பொட்ட கரெக்ட்டா வந்து எடுக்குறாங்க. நான் வந்து கரெக்ட்டா வந்து வைக்கிறேனா இல்லையான்னு தமிழ் நீ தான் என்ன கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கைய கொண்டு வரப்ப, ரைட் போங்க, லெஃப்ட் போங்க, சென்டரா இருக்கீங்க. அம்மா கரெக்ட்டா வந்து ஒபே பண்ணுமா. என்னது அம்மாவா? அதெல்லாம் இல்ல. இங்க வேற. நீங்க மட்டும் பாருங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னோனே, அப்படியே வந்து தாலியில வந்து பொட்டு வச்சு விடுறாரு. நம்ப ஆதி. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். பாரதியோட ஆசைய வந்து நல்லபடியா வந்து நிறைவேத்தி வைக்கிறாங்க. நம்ப தமிழ் வந்து ஐடியா குடுத்ததுனால, பாரதியோட ஃபேஸ்ல அவ்ளோ சந்தோஷம் தாங்கல. இன்னைக்கு எல்லாமே சந்தோஷமா வந்து முடிஞ்சிருக்கு. இதே போல தான் இவங்களோட வாழ்க்கையும் வந்து நல்லபடியா வந்து அமையணும். நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு அலமேலு பாட்டி வந்து சாமிகிட்ட வந்து வேண்டுற மாரி காட்டுறாங்க. மித்ரா இதெல்லாம் நெனச்சு சும்மான்னு இருந்திருக்கலாம். அவ மாட்டுக்கும் தன்னந்தனியா வந்து போயிருப்பா. தேவையில்லாம நீ பாரதிக்கு கொடைச்சல் குடுக்குறேங்கிற பேர்ல, நீ வேற லெவல்ல வந்து அவங்க 2 பேரையும் ஒற்றுமையா ஆக்க சேர்த்து வைக்கிற பாத்தியா? நீ செஞ்ச தப்ப வந்து சரி செய்யறதுக்காக தான் நான் போறேன்னு, ஆதி வந்து சொல்றாங்க. என்னால எதையும் தடுக்க முடியல. இதெல்லாம் தேவையா மித்ரா? அப்படின்னு சொல்லும்போது